வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நமக்கு கண்கள்லேருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம உடனே மருத்துவர் அணுகணும். அதாவது மங்கலான பார்வை, கண்கள்லேருந்து நீர் வடிதல், நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை இருக்கும்போதே உடனே நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும், மருத்துவர் அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சிடணுங்க. அது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது உங்களுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் எப்போதுமே கண்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடித்தா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். அதிலும் குறிப்பாக பாதாம் பருப்புகளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். குறைந்தது நீங்கள் 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னா 2.5 கிராம் புரதத்தை அது உங்களுக்கு வழங்கும். இது வந்து திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம எப்போது சேர்த்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அது போல தான் இந்த பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் தினமும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சாதாரணமான டைம்லையும் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைனா உடனடியாக ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு உடனே மருத்துவமைகள் கிடைக்கணும்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்தவுடனே அந்த ஊற வைத்த பாதாம் பருப்படி தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. விரைவில் உங்களுக்கு வந்து மருத்துவமைகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கிடைக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னென்னா கேரட்டில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் ஏ சத்து ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட் நம்ம அடிக்கடி சமைத்து எடுத்துக்கொள்ளணுங்க. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது, இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எப்போதுமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேரட் வந்து சமைத்து சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்தது, இதை நீங்கள் சேலட் ஆகும் ஜூஸ் ஆகும் சாப்பிட்லாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு உணவு அப்படின்னு சொல்ல போகும்போது நிறைய காய்கறிகள் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றத விட நம்ம அதை வந்து அவித்து சாப்பிட்றது, சமைத்து சாப்பிட்றது இதுதான் வந்து செரிமானத்திற்கு வந்து நல்லதாக இருக்கும். செரிக்கப்பட்ட உடனேயே ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் நமக்கு விரைவாக கிடைக்கும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும். ஸோ அந்த மாதிரி தான் கேரட்டையும் நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டீங்க, சமைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேற்றிங்க. அப்போது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது. கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமைச்சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணும். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் மாற்றி சாப்பிடணும். அப்புறம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் வந்து எடுத்துக்கிறது, இது எல்லாமே கண் பார்வை திறனை உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் ஒரு பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். இந்த ஒரு பழம் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். அதாவது சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம்முடைய கண்களில் ரத்த நாளங்களுக்குள்ள வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களால் வைத்திருக்க முடியும்.
செய்யும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை திறனை கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு. ஸோ இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்தெல்லாம் இருக்குங்க இல்லையா? இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெளுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம குறைந்தபட்சம் வாரத்தில் 2 நாட்கள் மீன் எடுத்துக்கலாம். அப்போ கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே சிறந்த உணவுங்க. இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்காக முட்டையை நீங்கள் வந்து எல்லா வடிவங்களிலும் எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. அவித்த முட்டைகளை முட்டை குழம்புகளை வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. கூடுமான வரைக்கும் இது மாதிரி தவிர்த்துட்டு அவித்த முட்டைகளை சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் பச்சை முட்டை அதெல்லாமே நீங்கள் உடச்சி சாப்பிட்றது இது எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர் கிருமி தொற்றுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ அவித்த முட்டைகளான அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் அது உங்களுக்கு நல்லது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கண் பார்வைக்கு வேண்டிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாதுன்றது நமக்கு தெரியும். இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணமே ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது. அப்புறம் வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி ஜெனட்டிக் ரீசன்ஸு, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுமே மக்களுக்கு வந்து கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிக்கும். கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நலமாக உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.